ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இது எங்கள் அம்மா ஊர்லேருந்து கொண்டு வந்த வேர்க்கடலை. இன்றைக்கி லஞ்சுக்கு சிம்பிளாக புளிசோறும் சிறுபயிறு துவையலும் பண்ணலான்னு இருந்தேன். கடலை பருப்பு போட்டு புளிசோறு கிண்டி சாப்பிட்றத விட வேர்க்கடலை போட்டு சாப்பிட்றது ரொம்ப சுவையாக இருக்கும். அதுலேயும் நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து புளிசோறு கிண்டினோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, முதல்ல நான் சோறை வடித்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் குழம்பு பேர் என்ன, அதுக்கு சைடிஷ் என்ன செய்யலாண்டே யோசித்து இது பண்ணுவேன். ஏன்னா வேஸ்ட்டாக யோசிச்சுக்கிட்டே இருக்க நேரம் தான் நம்மளுக்கு போகும், ஒரு வேலையும் ஓடாது. அன்றைக்கி என்னது வீட்டில் அவைலபிள் இருக்கோ அதை வச்சு என்ன செஞ்சுருவேன். ஆனமாக இருந்தாலும் சரி, தொட்டுக்கறியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் பண்ணிடுவேன். இப்போ இந்த புளிசோருக்கு சிறுபயிறு துவையல் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா, 2 முடி சிறுபயிரை எடுத்து நல்லா வறுத்து ஆறுறதுக்காண்டி ஒரு தட்டையில் கொட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்தா போல் காஞ்ச மிளகாய் எடுத்து அதையும் சிறுபயிறு வறுத்தோம் இல்லையா, அதே சட்டியிலேயே போட்டு வறுத்துக்கோங்க. மிளகாய் ரொம்ப கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்படி இல்லைன்னா டேரெக்டாகவே அடுப்பில் சுட்டு கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கிறலாம், ஆற வச்சுக்கிறலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை கீறி அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். அப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல்லு சேர்த்துக்கிறேன். அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டு இதெல்லாம் ஆற வச்சு மிக்ஸி பெரிய ஜார் தான் எடுத்துருக்கேன். நான் 2 முடிக்கு பாசிப்பயிறு போட்டு செஞ்சனால பெரிய மிக்ஸி எடுத்துக்கிறேன். நீங்கள் சின்ன மிக்ஸி கூட எடுத்துக்கிறலாம், மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஃபைனாக அரைக்க தேவையில்லை. குறைன்னு லைட்டாக இருக்கிற அளவுக்கு ஒரு 3/4 பதத்துக்கு அரைச்சா போதும். அப்போ தான் அதை சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சமாக உருளைக்கிழங்கும் வறுத்துக்கிட்டேன் நான். அவ்வளோதான், இன்றைக்கி சிம்பிளாக லஞ்சை முடிச்சாச்சு. இந்த துவையல் அரைக்கும் போது ஒரு கொட்டை புளி வச்சு அரைச்சோன்னா நல்லாயிருக்கும். அது புளி சாதத்துக்கு நல்லா இருக்காது. தேங்காய் சாதம் அது மாதிரி பண்ணும்போது ஒரு கொட்டை புளி வச்சு அரைச்சிக்கோங்க, இன்னுமே அது டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நிறைய பேர் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.